ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறது பார்க்கும்போது, மாவட்ட நல வாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து மாவட்டம் வாரியா வந்து காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு காலி பணியிடங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், என்ன படிப்பு படிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம பெர் மந்த் சேலரி ரேஞ்ச் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம குயிக்கா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து ஒரு ஜாப் சீக்கரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியா வந்து எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஜாப் சீக்கர்ஸ், ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்க, ஹெச்ஆர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஜாப்பை நீங்க அப்ளை பண்ணி நீங்க ஜாப்புக்கு வந்து போக முடியும். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அதுல வந்து லிங்க் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். போயிட்டு இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம், மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வு துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இல்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25 விதமான காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 10th பாஸ் பண்ணி தான் போதுமானது. 10th பிளஸ் டூ டிகிரி, டிப்ளமோ, மெடிக்கல் இது ரிலேட்டடா நீங்க படிச்சவங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34,000ல இருந்து உங்களுக்கு வந்து சேலரி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் உங்களுக்கு வந்து சேலரி ரேஞ்ச் மாறுபடும். படிப்பு கல்வி தகுதியும் உங்களுக்கு வந்து மாறுபடும் அப்படிங்கறத இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் பை ஒன்னான நம்ம ப்ரொசீஜர் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, ஒவ்வொரு மாவட்டத்திலேயே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிஸ்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து இருக்கும். நம்ம ஷார்ட்டா வந்து டிஹெச்எஸ் சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து வேக்கன்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்துல இந்த வேகன்சிஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறது எப்படி செக் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். அதை பார்த்து உங்க மாவட்டத்திலேயே நீங்க வந்திருக்கா இல்லையாங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே என்ன பண்றாங்கன்னா கரண்ட்ல வந்து இருக்கக்கூடிய வேக்கன்ட் வந்து ஃபில் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்டோட ஜாப். மெடிக்கல் ஆபீசர் அப்படிங்கிற போஸ்டிங்காக தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து எடுக்கிறாங்க. இல்ல கிட்டத்தட்ட டோட்டல் வேகன்சிஸ் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 25 போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 10,000ல இருந்து 34,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பெர் மந்த் சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது டெட்லைன் வந்து செப்டம்பர் 19ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். லெட்டர் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து மேனுவலா உங்க கைப்பட எழுதி போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் பண்ணி பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டோட அவங்க சொல்லிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து போஸ்ட் மூலியமா அனுப்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எவ்வளவு போஸ்டிங் வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ஒரு வேக்கண்ட்டும், மெடிக்கல் ஆஃபீஸர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதிங்கிற இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 2 வேக்கண்ட்டும், மல்டி பர்பஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 15 விதமான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஎன்எம், யூஹெச்என் சொல்லுவோம். அந்த போஸ்டிங் வந்து 2 விதமான ரோலும், ரேடியோகிராஃபர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து 4 வேக்கண்ட்டும், செக்யூரிட்டி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 25 காலி பணியிடங்களை நம்மளுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க மெடிக்கல் ஆபீசர் உனானி அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய டிகிரிஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பியூஎம்எஸ்ங்கிற அந்த டாக்டர்ஸ் ரிலேட்டடான படிப்பு நீங்க தான் படிச்சிருக்கணும். அதே மாதிரி மெடிக்கல் ஆபீசர்லயே ஹோமியோபதி நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே வந்து பிஹெச்எம்எஸ் அப்படிங்கிற இந்த டிகிரிஸ் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு நீங்க வந்து அஸ் பர் நாம்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது. நீங்க வந்து மல்டிபர்பஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. படிப்பு அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஆனா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜஸ் அது உங்ககிட்ட இருந்தாலே போதும். அதே மாதிரி ஏஎன்எம், யூஹெச்என் இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணிருக்கணும். ரேடியோகிராஃபர்ங்கிற போஸ்டிங் வந்து 12th பாஸ் பண்ணிருக்கணும். செக்யூரிட்டிங்கிற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த மெடிக்கல் ஆபீசர் யுனானிங்கிற இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 59 வயசுக்குள்ள இருக்கணும். மினிமம் வந்து 18 வயசுல இருந்து 59 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹோமியோபதிங்கிற இந்த போஸ்டிங்குமே வந்து 59க்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு மினிமம் 18ல இருந்து அதிகபட்சம் வந்து 40க்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏஎன்எம், யூஹெச்எம் அப்படிங்கிற இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 37 வயசுக்குள்ள அதிகபட்சம் 37 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு மேல போச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. ரேடியோகிராஃபர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 37 தான் கொடுத்திருக்காங்க.
செக்யூரிட்டிங்கிற போஸ்டிங்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி ரேஞ்ச் அப்படிங்கிற பார்க்கும்போது ஒவ்வொரு கேட்டகரிஸ் வைஸ் நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. மெடிக்கல் ஆஃபீசர் யுனானிங்கிற ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 34,000 ரூபாயும், ஹோமியோபதிங்கிற இந்த போஸ்டிங்க்குமே வந்து 34,000 ரூபாய் வந்து உங்களுக்கு பெர் மந்த் வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஒர்க்கர் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு பெர் டே சேலரி டெய்லி சேலரியா உங்களுக்கு வந்து ஊதியமா வந்து கொடுத்துட்றாங்க. பெர் டேக்கு வந்து உங்களுக்கு வந்து 300 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அதே மாதிரி ஏஎன்எம் யூஎஸ்எம் இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 14,000 அதாவது 14,000 ரூபாய் உங்களுக்கு வந்து சேலரி ரேஞ்சா வந்து இருக்க போகுது. ரேடியோகிராஃபர்ங்கிற இந்த போஸ்டிங்க்கு வந்து 10,000 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி கார்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8,500 அதாவது 8,500 ரூபாய் பெர் மந்த் சேலரியா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்புக்குலாம் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொரியர் பண்றதுக்கு மட்டும் நீங்க வந்து அதாவது போஸ்ட் மூலியமா அனுப்புறதுக்கு மட்டும் நீங்க வந்து அமௌண்ட் வந்து செலவு பண்ணா போதுமானது. ஓகே ப்ரோ, இது அப்ளை பண்ற எல்லாருமே வந்து ஜாப் வந்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பேசிக்கா செல்ஃப் இன்டர்வியூ வைப்பாங்க. பர்சனல் இன்டர்வியூல வந்து கிளியர் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஜாப் நோட்டிபிகேஷன் முழுமையா நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 30/9/2024 செப்டம்பர் 30ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒவ்வொரு ஜாபுக்குமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்டோட ஜாப் தான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக பணி, அதாவது வந்து ஒரு டெம்பரரி போஸ்டிங்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா. டெம்பரரி போஸ்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு கவர்மெண்ட் சேலரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப போச்சு அப்படின்னா நீ நெக்ஸ்ட் வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு கிடையாது, தெரியாது. சோ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பிரைவேட் கம்பெனில தாண்டி கவர்மெண்ட் செக்டர்ல டெம்பரரி போஸ்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஒவ்வொரு ரோலுக்கும் வந்து தனித்தனி ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க என்னென்ன கோர்ஸ்க்கு சாரி என்னென்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த இடத்துல மல்டிபர்பஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்டிங் அப்படிங்கறதுல இருந்து மல்டிபர்பஸ் ஒர்க்கர் அப்படிங்கறத கீழ வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. நேம் அப்படிங்கிற இடத்துல கேபிட்டல் லெட்டர்ல வந்து உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், அதாவது நீங்க மேரேஜ் ஆயிருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம், நீங்க ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நேரா டிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வித் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல வந்து ஆதார் கார்டு வந்து அட்டாச் பண்ணணும். ஏஜ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, உங்களோட ஏஜ் வந்து கொடுங்க. கம்யூனிட்டி வந்து கொடுங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வித் சர்டிபிகேட் அண்ட் மார்க் ஷீட் கண்டிப்பா வேணும். அதாவது இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிகிரி மார்க் ஷீட் வித் வந்து டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிபிகேட் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா அட்டாச் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பர் வந்து கேக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாச்சும் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ்ல வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனா இல்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் உமனா இல்ல வந்து விடோவா இல்ல வந்து எக்ஸோரிஸ்மா இந்த கேட்டகரியில ஏதாச்சும் நீங்க இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறத நீங்க பிராக்கெட்ல வந்து போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட் உமன்ல இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு போட்டுட்டு பிராக்கெட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் உமன் அப்படிங்கறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கறதுல உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, மெயில் ஐடி கொடுங்க. ஆட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி அப்ளிகபிளா இருந்தா மட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்துல ஃப்ரெஷர்னே போட்டுக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கணும். பிரசன்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸுமே நீங்க வந்து கொடுக்கணும். இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் சிக்னேச்சர் வித் டேட் அப்படிங்கிற இடத்துல சைன் போட்டு அது பக்கத்துல டேட்டை வந்து போட்டுக்கோங்க. பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பிளேஸ் எந்த டேட்ல வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டேட் வந்து போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல ஃபைனலா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அப்ளிகண்ட் should submit the application with a recently taken photo passport size photo and self attested xerox copies of all the above mentioned documents. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பின்னாடி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க வந்து என்க்ளோஸ் பண்ணணும். பிளஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. செல்ஃப் அட்டஸ்டட்ல வேற ஒண்ணும் கிடையாது. உங்களை சிக்னேச்சர் வந்து கீழே வந்து போட சொல்றாங்க, அவ்வளவுதான். இதெல்லாமே போட்டு ரெடி பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா கொரியர் வந்து அதாவது போஸ்ட் மூலியமா அனுப்புற மாதிரி இருக்கும். இதுக்கு நேரடியா இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல. இப்போ இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து அனுப்பணும்ங்கிறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம், தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ள நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தூத்துக்குடி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ஓகே ப்ரோ, இப்போ எங்க மாவட்டத்துல இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு.
நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த மாவட்டத்துல சேர்ந்தவங்களோ, அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து, நம்ம வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ராமநாதபுரம்னா, ராமநாதபுரம்க்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாரி நீங்க வந்து சேலம் அப்படின்னா, சேலத்துல இருக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து கீழ வந்து பாட்டம்ல உங்களுக்கு லேட்டஸ்ட்டா என்ன அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிற லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதையும் உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நோட்டீஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அதுல வந்து ரெக்ரூட்மென்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து குடுத்திருப்பாங்க. எல்லா மாவட்டத்து வெப்சைட்லயுமே வந்து சேம் ப்ராசஸ் தான், சேம் ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல ரெக்ரூட்மென்ட் அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்க அப்ளிகேன்ட்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வேக்கன்ட் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கான ஸ்டார்ட்டிங் டேட், லாஸ்ட் டேட் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட். இன்னைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வியூ பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதே மாரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மாவட்ட நலவாழ்வு சங்கங்கள்ல ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.